அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. தலைவரே, ஏதோ இந்த பிரச்சாரத்துக்கு புதுசா ஏதோ ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்க, எங்க பேசுங்க பாப்போம். இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணுக்கு மேல் விண்ணிலே விளையாடும் வெண்ணிலவு அது தமிழ் மண்ணுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அதை கொண்டு வந்து தமிழகத்திற்கு மத்தியில் தோரணை கட்டி தொங்க விடுவோம். ஐயோ தலைவரே, முடியல தலைவரே, முடியல. நம்ம அவங்க பேசுறதே பாப்போம். சரி போவோம். ஆஹா, பேஸ்ட்ல ஆரம்பிச்சு ட்ரெஸ்ஸில் வந்து சோப்பை போட்டு தேங்காய் எண்ணெயை தடவி பவுடரை பூசி டிவிக்கு முன்னாடி உட்காந்தா விலைவாசி எங்கேயோ போய். ஆமா தலைவரே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? மாறணும், நீ மாறணும், அவங்க மாறணும், அங்க மாறணும். தலைவரே என்ன சொல்றீங்க? அது நான் சொல்ல, அவர் சொல்றாரு. எனக்கு நீங்க கை சின்னத்துல வாக்களிக்கணும் பணியோடு கேட்டுக்கிறோமா. அம்மா, எல்லா பொருள் விலையும் ஏறி போச்சு. தங்க வேலை என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு எங்கேயோ மேல போயிருச்சு. அதுக்குதான் யாரு காரணம்? அதுக்கு மோடி தான் காரணம். மோடி போனா தான் விலை குறையும். சோப்பு சீப்பு கண்ணாடி விலை கூட கூடி போச்சு. முன்னாடி சோப்பு 8 ரூபாய்க்கு வித்த சோப்பு 20 ரூபாய்க்கு விக்குது. தேங்காய் எண்ணெய் 70 ரூபாய்க்கு வித்த தேங்காய் எண்ணெய் 240 ரூபாய்க்கு விக்குது. பல்லு விளக்குற பேஸ்ட் 43 ரூபாய்க்கு வித்து 73 ரூபாய்க்கு விக்குது. சாயங்காலம் டிவி பாக்குறீங்களா? எல்லாம் என்ன சிங்கப்பெண்ணவா எதிர்நீச்சலா? என்ன பாக்குறீங்கல்ல? அது பார்க்கும் போது கேபிள் டிவி 50 ரூபாய் இருந்து 250 ரூபாய்க்கு போச்சு. இந்த விலையெல்லாம் ஏறினதுக்கு மோடி தான் காரணம். விலை குறையணும்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வரணும்னா நீங்க கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி தேவை. அப்பதான் நலத்திட்டங்கள்லாம் நடத்த முடியும். முதலமைச்சர் பண்றாருல 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஒரு அம்மையாருக்கு. அதுக்கு வர அடுத்த ஸ்டெப் உண்மையா தான் சொல்ல முடியும். அப்புறம் அந்த 1000 ரூபாய் திட்டம் கொடுக்குறாங்க. மகளிருக்கு பஸ் இலவசமா கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் காலைல டிஃபன் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. அப்புறம் பொண்ணுங்க காலேஜ் போறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் எல்லாம் நடக்கணும். நமக்கு பணம் வேணுமா? நம்ம வரி கட்டினா, தமிழ்நாட்டுல இருந்து வரி கட்டோம்னா 1 ரூபா வரி கட்டா 29 பைசா தான் வருது. ஐயா பெரியவரே, பின்னாடி இருக்கிற இந்த கணக்கெல்லாம் கேட்டுங்க. நீங்க தான் உங்களுக்கு விவரமான ஆளு. காலையில டீ கடையில பேசும்போது எடுத்து சொல்லணும். 1 ரூபா வரி கட்டோம்னா 29 பைசா தான் திருப்பி வருது. ஆனா இப்ப உத்தரப்பிரதேசத்துல இந்தி பேசுற மாநிலத்துல 1 ரூபா வரி கட்டாங்கன்னா 2 ரூபா 73 காசு அவங்களுக்கு திருப்பி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம செலவு பண்றோம், நம்ம வரி கட்டுறோம். ஆனா பணம் நமக்கு வர வட இந்தியாவுக்கு போகுது. நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போனோம். நமக்கு வரணுமா? நமக்கு வரணும்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். நீங்க எல்லாம் கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு கொண்டு வந்து நம்ம இப்ப நிறுத்தி வச்சிருக்காரு. அது மோடி தான் காரணம். திட்டதுன்னா மோடியை திட்டு ஓட்டு போறது எனக்கு போடு. திட்டது மோடி, எனக்கு ஓட்டு போடுமா? அன்பா பேசினா விட்டு கொடுப்பேன். வம்பு பண்ணா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டு போனவங்க உங்களுக்கு தெரியும். அதனால தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பிறகு தர்மமே வெல்லும். தலைவா தலைவா, பேசு தலைவா, பேசு தலைவா, பேசு தலைவா. இன்றைக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பார்களே, அதுபோல புரட்சி தலைவர் கண்ட அந்த தொண்டர்களின் இயக்கம் இன்றைக்கு துரோகியின் கையிலே சிக்கியிருந்தாலும் காலம் அதை உண்மையான தொண்டர்கள் கையிலே ஒப்படைக்க எங்கள் இருவரையும் மீண்டும் கரங்கோர்க்க செய்திருக்கிறது. நல்லா தெரியும், அம்மா அவர்கள் காலத்திலிருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கேன். கட்சியில பல பதவிகளை வச்சிருந்தேன். ஆனால் நான் இன்றைக்கும் ஒரு அமைச்சராகவோ வேண்டுமென்றோ நான் எதிர்பார்த்தவரும் இல்லை, அதுபோல காய் நகர்த்தியவனும் இல்லை. மற்றவர்களுக்கு அம்மா அவர்களிடம் மூலம் பதவி பெற்று கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைவன் நான் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அதுபோல சகோதரர் OPS அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துவிட்டு திரும்ப கேட்டபோது பதவியை அவர்களிடம் மரியாதையாக ஒப்படைத்தவர். இனி பதவி ஆசைக்காக அவர் அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவருக்கும் அந்த விருப்பம் கிடையாது.
என்னை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் வம்பு என்று வந்தால் விடமாட்டேன் என்று இவர்களை பழனிசாமி முதல்வராக்கிய பிறகு ஆர்கே நகர் தேர்தல் வந்தது. அதில் நாம் பிரிந்து நின்றோம். தேர்தல் நின்றது. என்னிடம் ஒரு வார்த்தை இந்த 3-4 மணிக்கல் அவர் கூட இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அனுப்பி, அண்ணா நீங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை சின்ன கிடைக்காது போல இருக்கு, நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நாங்க கட்சி நடத்தோன்னு மரியாதையா கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை விட்டு கொடுத்துருப்பேன். நம்மள ஒதுங்கி போ என்று கட்சியை விட்டு நீக்கிறார்கள்ல, அதை நம்மளால விட முடியுமா? சாதாரண மனுஷனுக்கு கரண்ட் தொட்டா சாக்கடிக்கும், ஆனா என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும். தலைவரே கொஞ்சம் வேற மாதிரி தலைவரே, வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க பாப்போம். துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாறாது. தலைவரே உள்ள இருந்து வாங்க தலைவரே, உள்ள இருந்து. இத பாரு புள்ள, அத்தா தாய் தலைவரே எனக்கே ஓட்டு போடுங்க. அதே ஸ்பீட்ல போறோம் தலைவரே, ஓட்டு கேட்கிறோம், ஜெயிக்கிறோம் தலைவரே. அதேதான். அருப்புக்கோட்டை தொகுதியில ராமானுஜம் பொறுத்தவரை எங்க தாத்தா அரங்கசாமி பிறந்தாரு, நம்ம கேப்டன் பிறந்தாரு. கேப்டன் இங்க பிறந்து மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு கட்சி தலைவரானார், அங்க மறைந்தார். கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்கும் அருப்புக்கோட்டை இந்த ராமானுஜபுரம் பந்தம் முடிந்தோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு விஜய் பிரபலா சென்னையில பிறந்து மதுரைக்கு இன்னைக்கு விருதுநகர் தொகுதி வேட்பாளர் அவங்க முன்னாடி நிக்கிறது தான் உண்மையிலேயே சந்தோஷம். இனி நீங்க கூப்பிடாமே நான் வந்துட்டேன், இனி உங்க கூட மட்டும்தான். இந்த மக்களுக்கு கேப்டன் அடிக்கடி சொல்லுவாரு, மக்களை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லுவாரு. இந்த தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து இந்த மக்களை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நான் இருகை கூட்டி கேட்டுக்கிறேன். அதனால ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறந்துடாதீங்க. மீண்டும் சொல்றேன், ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். உங்களுடைய அடிப்படை வசதி எல்லாமே உங்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியும். துளசி கூட வாசம் மாறும், ஆனா தவசி புள்ள வாசம் மாற மாட்டான். முன்னாடி எல்லாம் ஹிந்தி படிங்க சொல்லுவாங்க. ஆமா. ஆனா இப்போ தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் படிக்க ஆசையா இருக்கும். எதுக்கு? எல்லாம் அதுக்குதான். தலைவரே புரியல தலைவரே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். பாவம் பிரதமர் வெள்ளத்துக்கெல்லாம் வரல, எட்டி பார்க்கல. இப்ப தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு, ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காராம். எல்லாரும் நடத்தலாம், ஆனா ஓட்டு நோட்டாக்கு கீழே தான் இல்லையா? அத பாவம் பிரதமருக்கு யாரும் சொல்லல இல்லையே. அவதான் இப்ப தமிழ் எலெக்ஷன் வந்த உடனே இத்தனை நாள் நம்ம ஹிந்தி படினாங்க. இப்ப தேர்தல் வந்த உடனே அவருக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சான். அதனால நம்ம என்ன பண்ணலாம், தேர்தலுக்கு அப்புறம் ஃப்ரீயா தானே இருப்பாரு, ஃப்ரீயா தானே இருக்க போறாரு, வேலை இருக்காதுல்ல. அதனால முதல்வர்கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு தமிழ் வாத்தியார் அனுப்பி வைப்போம். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து ஒன்னும் செய்யல, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து ஒன்னும் செய்யல. மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, ஒரு அடிப்படை வசதி கூட சரி செய்யல. இவங்களால மாற்றமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல. சொல்லுங்க தலைவரே. அவரு சொல்றாருப்பா. ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பூ விற்கிற அம்மா பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த அம்மா பார்த்துட்டு, அம்மா 1000 ரூபாய் வந்துச்சாமான்னு கேட்டாராம். அந்த அம்மா புரியல, எங்கம்மா நீங்க எப்ப இங்க கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லம்மா நான் அந்த திட்டம் மகளிர் உதவி திட்டத்தில் 1000 ரூபாய் வந்துச்சு அம்மான்னு. வந்துச்சுங்க ஐயா.
நீ என்ன பண்ண, 1000 ரூபாய் நல்ல செலவெல்லாம் பண்ணி, வீட்டு செலவெல்லாம் பண்ணிட்டு மீதி பேங்க்ல போடு. ஏமா போட்டீங்களா? யார் சொல்றது தெரியல, முதலமைச்சர் சொல்றாராம். 1000 ரூபாய் வீட்டு செலவெல்லாம் வச்சுக்கிட்டு மீதி பேங்க்ல போட சொல்றாரு முதலமைச்சர். நான் நினைக்கிறேன் 1924 இருக்கு, இப்ப இருக்கிறது 2024. ஆனா ஸ்டாலின் அவர்கள் 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம். அப்போ அது கூட இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏனுங்க அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டீங்களா, கடிச்சுதுங்களா? அதை விடுங்க, பிரச்சாரத்தை கவனிங்க. என்ன ஒரே திரை பிரபலங்களா இருக்காங்க. 2.25 வருஷமா தமிழ்நாட்டில் எந்த காக்கா பொறிங்கிறதுல கோழியும் பூவரும். ஆற்றல் அசோக்குமார் என்ன, ஒரு மனுஷனுக்கு சொல் ஆற்றல், செயல் ஆற்றல், இது ரெண்டுமே இருந்தாதான் உண்மையா ஒரு மனுஷன். சொல்றதை செய்யணும், செய்யறதை சொல்லணும். அதாவது விசைத்தறி தொழிலாளர்களுக்கு இலவச கரண்ட், நம்ம வீட்டுக்கு 100 யூனிட் இலவச கரண்ட், விவசாயிகளுக்கு அதனால நம்ம நல்லா இருந்தோம். இப்ப ஆட்சி மாறி போச்சு, யாரு இருக்கானே தெரியல, நம்ம எல்லாம் அடமானம் வைக்க வேண்டியதா போச்சு. ஆமா, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கை மாத்து கொடுங்க. என்ன திமிரு தெனாவட்டும் உனக்கு? 10,000 ரூபாய் கேட்கற நீங்க? 10,000 ரூபாய் காட்டு பார்த்து 2.25 வருஷம் ஆகி போச்சு. நாமக்கல் நீங்க வந்து உங்க இங்க குமாரபாளையம் தானே? ஆமா, 5 கடை வாடகை வருது இல்ல, அதெல்லாம் அப்புறம் என்ன கேடு, அது கொடுக்க வேண்டியதானே? அழகா 5 கடையை கட்டி வாடகை கூப்பிட்டுருந்தேன். வாடகை கூப்பிட்டுருந்தேன்னா ஆமா, ஒரு 2 வருஷமா வாடகை வந்து வர்றதுக்கு ஒரு 15-20,000 ரூபாய் வச்சுக்கலாம். சொல்லுங்க. சரி, வந்திருக்கல, அப்புறம் என்ன? சொத்து வரின்னு போட்டிருக்காங்களே, ஆமா, அது 40,000 ஆகி போச்சு. அந்த கடையை வந்து சொத்து வரையை விட்டு வைக்கல, சொத்து வரையை ஏத்திட்டாங்க. ஆமா, ஐயோ. அப்புறம் சரி, இந்த கடையெல்லாம் நடந்தது வேஸ்ட், கடையை வித்து போடலாம்னு நினைச்சேன். ஒருத்தர் போய் பேரம் பேசி ஒரு விலை பிக்ஸ் பண்ணிட்டான். ஒரு டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிருப்பீங்கல்ல, அந்த கடையை ஏன் கேட்கறேன்? அதுல கொஞ்சம் கொடுங்க. ஆனா அதை வச்சுதான் 6 மாசம் கொண்டு போட்டு இது சரி. வித்தவர் யாரு வாங்கினா அவர் வந்தாரு, நான் நல்லா இருக்குது வாங்க போய் கிரை பண்ணிடலான்னு. அப்புறம் என்ன, நேரம் பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போனோம். சரி, அங்க போனா 10 மடங்கு வரி ஏற்றிட்டாங்க. சொத்து வரி ஏற்றிட்டாங்களா? ஐயோ, ஏயா கேக்குறேன், இவ்வளவு வரியெல்லாம் போட்டு நம்ம சொத்து வாங்குறது வேஸ்ட். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும் அப்ப எல்லாம் குறைப்பாங்க, அப்ப நாம கிரை பண்ணிக்கணும்னு போயிட்டோம். எவ்வளவு பார்க்க போறீங்க? ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடணும்? இது மட்டும் கேள்வி கேளுங்க எங்க அண்ணன்மார்களை. ஆனா நீட்ட உடனே ரத்து பண்ணிடுவோம், ஒரே கையெழுத்து சொன்னவங்களை ஒண்ணும் பண்ண மாட்டீங்க இல்லையா? மலை அண்ணாமலை உங்க செல்போன் காலண்டர்ல குறிச்சு வச்சுங்க. அந்த நாள் ஏப்ரல் 19, எனக்கே ஓட்டு போடுங்க. மலைடா அண்ணாமலை. உங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான், ஆனா நாங்க அவர் சொல்றதே கேட்டுக்கிறோம். ஓகேங்கண்ணா, மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில ஏத்தி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு 500 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்தி தான் சொல்றேன். கூட்டத்துக்கு போய் பாருங்க, 500 பேருக்கு ஒரு பட்டி இருக்கும், அங்க ஒருத்தர் நின்று இருப்பார். முழுசா தலைவர் பேரை கேட்டுட்டு போனா தான் 250, பாதியில எந்திரிக்க கூடாது. இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள், சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்களை பார்க்க வர்றாங்க. இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சு வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அதை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லைங்களா? ஒரு பிரதம மந்திரி ரோட்ல வர்றாங்க, பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்துல இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்கறாங்க, ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்கறாங்க, மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்க எல்லாம் பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? அதனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு புடிச்சு அடைச்சு வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது. மக்கள் தரிசன யாத்திரை. மக்களை தரிசிப்பதற்காக
எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாகுங்க? தலைவரே, ஆ பக்கடா மொறு மொறுன்னு இருக்கு, சாப்பிட்றீங்களா? உனக்கு ஏது பக்கோடா? பாக்கெட்டில் ₹10 கிடையாது. தலைவரே, ஆ அங்கே கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க, உள்ளே போனேன், பக்கடா கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பக்கோடா கொடுத்தாரு. சரி, அவர் என்ன கருத்து சொன்னார் சொல்லு பார்ப்போம். கடா தான் தலைவரை வாங்கிட்டு வந்தேன், அவரே சொல்றதே கேட்போம். கை நீட்டாதுண்ணா. படித்த இளைஞர்களை மோடி ஆட்சியுடைய அவலங்களை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் ராசா அவர்கள். அமெரிக்கா கேக்குது இந்தியாவோட ஜனநாயகம் இருக்கான்னு கேக்குது, ஆஸ்திரேலியா கேக்குது இருக்கான்னு, ஜெர்மன் கேக்குது. உடனே இவங்க சொல்றாங்க நாங்கள் இந்துக்கள், நீங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள், அதனால அப்படிதான் சொல்லுவீங்க. நேற்றைய 2 நாட்கள் முன்பாக கடைசியாக ஐநா கேட்டிருக்கு, என்ன நடக்குது இந்தியாவில், ஜனநாயகம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊழல், கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்ல, நாடாளுமன்றத்திற்கு வருவதே இல்லை. எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் நாடாளுமன்றத்திற்கு வராத ஒரே பிரதமர் இவர்தான். ஒன்றும் இல்லை, 45 கம்பெனி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பிஜேபிக்கு மோடிக்கு கொடுத்துருக்காங்க. 45 கோடி தேர்தல் பத்திரமாக 45 கம்பெனி 2000 கோடி கொடுத்துருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் விசாரித்தால் அதுல 35 கம்பெனி ஏற்கனவே 3 வருஷமா நட்டத்துல ஓடிட்டு இருக்கு. நட்டத்துல ஓடிட்டு இருக்க கம்பெனி 2000 கோடி பணம் கொடுக்க முடியுமா? அப்ப அது யாருடைய பணம்? இவங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இருக்காங்கன்னு உச்சநீதிமன்றமே சந்தேகப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவர் மேட்டுப்பாளையம் வர்றார், திமுக ஊழல் கட்சிங்கிறார், அது வந்து வாரிசுகளை ஊக்குவிக்கிறார். இருக்கு என்ன யோகிதை இருக்கு? 43 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவருடைய பிள்ளைகள். ஊழலை பத்தி பேசுறார். இவர் ஊழல் செஞ்ச எல்லாத்தையும் தாங்கச்சே சேர்த்துக்கிறார். ஊழல் செய்தார், அவர் மேல வழக்கு. இந்த கட்சி பிஜேபி வந்து ஜாயின் பண்ணிட்டா வழக்கு ரத்து, அவர் உத்தமராக்கி விடுகிறார். அதனாலதான் முதலமைச்சர் சொன்னார், வாஷிங் மிஷின் வச்சிருக்கார் மோடி. வாஷிங் மிஷின் அரசியல்வாதி அழுக்கா இருந்தா உள்ள விடுங்க, மோடி மிஷின் வெளியே வந்தா சரியாயிடும். தெரிந்த அனைத்தையும் தெளிவாக சொன்னோம், புரிந்த அனைத்தையும் புரிகிற மாதிரி சொன்னோம் என்று சொல்லி எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா